ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம லிஸ்ட்டும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போது லிஸ்ட்டு அப்படின்னா அது ஒரு இன்டர்ஃபேஸ். இதுக்காக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். மை லிஸ்ட் அப்படின்றது அதோட கிளாஸோட நேம். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஜூம் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், லிஸ்ட் அப்படின்றது இன்டர்ஃபேஸ். நம்ம லிஸ்ட்டோட நேம் ஒன்று கொடுக்கணும், LST1. லிஸ்ட்டுன்றது இன்டர்ஃபேஸ், அதுக்காக கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம். அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். லிஸ்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸை இந்த கிளாஸஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதில் நம்ம அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரிங்கு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது நம்பர்ஸ் இல்லாமல் வேல்யூஸ் மட்டுமோ இல்லை நம்பர்ஸ் மட்டுமோ ரெண்டுமே டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கை டீல் பண்ண போகிறதுனால நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அரே லிஸ்ட்டுக்கு. ஸ்ட்ரிங் அப்படின்றதால ஸ்ட்ரிங் அங்கே கொடுத்துருக்கேன். இப்போது இது நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸஸ் அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் அப்படின்றது தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. கிளாஸஸ் அப்படின்றத லிஸ்ட்டுன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆட் மெத்தட், ரிமூவ் மெத்தட், ரிமூவ் ஆல், add all method, size, set, index of, last index of, and இருங்க, ப்ராக்கெட் போட்டு இன்க்ளூட் பண்ணிடுறேன், பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், கண்டைன்ஸ், அப்புறம் ஒரு சப்லிஸ்ட் அப்படின்னு மெத்தட். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆட்ன்ற ஃபங்க்ஷன் இப்போ பார்க்கலாம். ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட்ன்ற ஃபங்க்ஷன் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே டெஸ்ட் அப்படின்ற வேல்யூ நான் இதை இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 6-7 வேல்யூஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணுறது டெஸ்ட் அப்படின்றது 0th இண்டெக்ஸ். 0th இண்டெக்ஸ் எப்பவுமே ஃபஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷன் 0th தான் ஸ்டார்ட் ஆகும் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதை பாருங்கள். இது செகண்ட் வேல்யூ கொடுத்துருந்தா அது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இந்த மாதிரி மொத்தம் 7 வேல்யூ கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 6th இண்டெக்ஸ். ஸோ மொத்தம் 7 வேல்யூஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் 6 இண்டெக்ஸ். இங்கே ஒரு சிஸ்டம் டாட் பிரிண்ட் லைன். இது லிஸ்ட்டோட சைஸ் எடுக்கிறேன். மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. ஸோ சைஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக அந்த லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சைஸுன்ற ஃபங்க்ஷனை இப்போ இங்கே யூஸ் பண்ணுறேன். அது ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டு சைஸ் கொடுத்தா போதும். அப்புறம் லிஸ்ட்டோட வேல்யூஸ் என்னன்றதையும் இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் mylist.java ஆல்ரெடி இதை நான் கம்பைல் பண்ணிட்டேன். இந்த கிளாஸ் ஃபைல் இப்போ இது ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், the list size is 7. டோட்டலாக ஒன்று கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொத்தம் 7 வேல்யூஸ் இருக்குது. டெஸ்ட், test1, test3, test4, test5, test6, test7. மொத்தம் 7 வேல்யூஸ் இருக்குது. 7 வேல்யூஸும் டிஸ்பிளேல வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா ஆட்ன்ற மெத்தட் மூலமாக இதை நம்ம ஆட் பண்ணலாம். எந்த சீக்வன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த சீக்வன்ஸில் அந்த வேல்யூஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அன்கமெண்ட் பண்ணுறேன். அதோட நெக்ஸ்ட் லைனில் போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன் கமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் ரிமூவ் அப்படின்ற மெத்தட் பார்க்குறோம். ரிமூவ்ன்ற மெத்தட்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தா போதும். லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ், இண்டெக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது இது test1. அந்த test1ன்ற வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தாலே போதும். ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அது இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்காக அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஒரே நிமிஷம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப்டர் ரிமூவ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்றேன் கமெண்ட்ஸ்குள்ள. ஏன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது இந்த லைன் பிரிண்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். அந்த லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். சேவ் பண்ணிடுறேன். நான் இப்போ திரும்பவும் ரீரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு லாஸ்ட் லைனில் அது தெரிஞ்சிடும் பாருங்கள். லாஸ்ட் லைனில் ஆஃப்டர் இந்த test1 வேல்யூ போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், டெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூன்றதுனால test1 அப்படின்றது வரல இதில். ஸோ test3 தான் பிரிண்ட் ஆகிருக்கு. test1 என்ன ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். மற்ற ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே அப்படியே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ test1 மட்டும் ரிமூவ் ஆகிருக்கு. பேலன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே அப்படியே நமக்கு டிஸ்பிளேயில் வருது. ஸோ ஆஃப்டர் ரிமூவ்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஃப்ரம் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம். நெக்ஸ்ட் மெத்தட் செட் அப்படின்னு பார்ப்போம். ஆடுக்கும் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டுமே வேல்யூஸை லிஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும். பட் இது எந்த பொசிஷனில் எந்த இண்டெக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அப்புறம் என்ன வேல்யூ வேணுமோ டிஸ்பிளேயில் வேணுமோ லிஸ்ட்டுக்குள்ளே அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு பர்டிகுலர் பொசிஷனில் வேணும், எனக்கு ஃபஸ்ட்டு இது தான் வேணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ், அதனால் 0ன்னு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சேஞ்ச் 1 அப்படின்றது தான் நான் கொடுத்த வேல்யூ, அது வந்துடுச்சு. டெஸ்ட் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதனால் கரெக்டாக தான் சொல்லி மற்ற வேல்யூஸ் எல்லாமே அப்படியே ரிமைனிங் கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஃபஸ்ட்டு வேணுமா லாஸ்ட் வேணுமா இல்லை எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் கரெக்டாக அது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செட் வேல்யூ நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்தலாம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ 100 லிஸ்ட்டுக்குள்ளே 100 வேல்யூஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றத நான் யூஸ் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்றது test4 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ test4 அப்படின்னு சொல்லிட்டு அதோட இண்டெக்ஸ் கேட்டேன்னா 4ன்னு கொடுக்கும். சாரி, தேர்ட் இண்டெக்ஸ்னு அப்படின்னு கொடுத்துரும். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணால். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா அந்த test4 2வது முறையோ இல்லை 3வது முறையோ 4வது முறையோ 10 தடவை இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இன்னொன்று டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலௌட் இன் லிஸ்ட். இந்த test4ன்றது 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த test4 ஃபஸ்ட் டைம் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்றதை லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்றதை நமக்கு டிஸ்பிளேயில் வேணும்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு 2 வேல்யூ வரணும். test4 தேர்ட் இண்டெக்ஸ், லாஸ்ட் இண்டெக்ஸ் எதுனா இதுங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ 2, test4 0 1 2 பாருங்கள், 0 1. நெக்ஸ்ட்டு test4ன்றது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, அதனால வேல்யூ 2ன்னு காமிக்குது. அதுக்கடுத்தது 3 4 5. test4ன்றது திரும்ப 2வது எத்தனாவது வந்திருக்கு, 5th இண்டெக்ஸில் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு 5 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம மூவ் பண்ணி பார்த்துடலாம். கண்டெய்ன்ஸ் அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வேல்யூ இருக்கா இல்லையா, ஆமானா ட்ரூன்னு சொல்லுங்கள், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக பூலியன் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு லிஸ்ட் நேம் டாட் கொடுத்துட்டு கண்டெய்ன்ஸ் test3 அப்படின்ற வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா, இருக்குது அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ட்ரூன்னு வரணும். ஏன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அந்த வேல்யூஸ் இருக்குது. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
பாருங்கள் ட்ரூன்னு வருது பாருங்கள். லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஏன்னா டெஸ்ட் 3ன்ற வேல்யூஸ் நமக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் நமக்கு ட்ரூன்னு காமிக்குது. இன்கேஸ் டெஸ்ட் 3 இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன வேறு வேல்யூ சேஞ்சஸ் பண்ணி இப்போ இல்லை இருக்கான்னு பார்த்துடலாம். டெஸ்ட் 33 அப்படின்னு வேல்யூ கொடுக்குறேன். இந்த வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். டெஸ்ட் வேல்யூன்றது இல்லை, அப்போ ஃபால்ஸ் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்த்துட்றேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பாருங்கள், ஃபால்ஸ். ஏன்னா இந்த 33ன்ற வேல்யூ அங்கே கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. டெஸ்ட் 3 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3 இருந்திருக்கு, அதனால் ட்ரூன்னு வந்துச்சு. நமக்கு இப்போ டெஸ்ட் 3 இந்த லிஸ்ட்டில் இல்லாதனால ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் போயிடலாம். ஓகே, இது ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தாச்சு. சப்லிஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். சப்லிஸ்ட் அப்படின்றது இண்டெக்ஸ் வேல்யூ, சப்லிஸ்ட்ன்ற ப்ராக்கெட்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு எத்தனை ஐட்டம்ஸ் எனக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகணும். 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது 0th இண்டெக்ஸ்லேருந்து 2 ஐட்டம்ஸ் எடுத்து காமிங்க. ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ். இதுக்கு lst1.subList கொடுக்குறோம். 0ன்றது இண்டெக்ஸ் வேல்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு 2 வேல்யூஸ், ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. அப்போது நம்ம சப்லிஸ்ட் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to 2. 0ன்றது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, 2ன்றது எத்தனை ஐட்டம்ஸ் வேணும், எத்தனை வேல்யூஸ் வேணும். இப்போ இருங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடுறேன், ஈஸியாக இருக்கும். திரும்பவும் ரீரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சப்லிஸ்ட் வேல்யூன்னு சொல்லிவிட்டு 2 வேல்யூஸ் எடுத்து கொடுக்குது. ஃபஸ்ட் 2 வேல்யூஸ் என்னது, சேஞ்ச்டு 1 அப்படின்றது ஒரு வேல்யூ, டெஸ்ட் 3 அப்படின்றது வேல்யூ. 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றதுனால 0thலேருந்து எடுத்து கொடுத்துச்சு. இதே வேறு இண்டெக்ஸ் மாற்றி கொடுத்தோன்னா 3rd இண்டெக்ஸ்னு வச்சுங்களேன், 3rd இண்டெக்ஸ்லேருந்து 2 வேல்யூ எடுத்து கொடுத்துரும். 3rd இண்டெக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த 2 வேல்யூ தான் கேட்டோம். அந்த 2 வேல்யூ நமக்கு சப்லிஸ்ட்டாக எடுத்து கொடுச்சு. சப்லிஸ்ட்னால் ஒரு தனி லிஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். திரும்ப ஒரு மணி நேரம் ரன் பண்ணி பார்க்குறேன். எஸ், எல்லாமே திரும்ப ரீரன் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூஸ் தான் வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் லூப்னா எல்லா வேல்யூஸும் வந்து எனக்கு தனியாக பிரிண்ட் பண்ணி காமி. இதுக்கு நம்ம கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் லூப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு கெட் ஐ அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு வேல்யூவை எடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். சேஞ்ச்டு 1 டெஸ்ட் 3 என்னென்னு செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் 2 மட்டும் வந்திருக்குன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சப்லிஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கறதுனால சப்லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்து ஃபுல்லாக நமக்கு டிஸ்பிளேல பண்ணுது. ஸோ சப்லிஸ்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து மற்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லிஸ்ட்டோட வேல்யூஸ் எடுத்து காமிக்கும். ஏன்னா சப்லிஸ்ட்டோட வேல்யூ தான் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ திரும்ப ரீரன் பண்ணுறோம். இந்த சப்லிஸ்ட்டை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லிஸ்ட்டை தான் வந்து ஒரு வேல்யூவை டிஸ்பிளேல எடுத்து காமிக்கும். இப்போ பாருங்கள், சேஞ்ச்டு 1 டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் 4 நமக்கு இப்போது எல்லா வேல்யூஸும் ஒன்று ஒன்றா எடுத்து டிஸ்பிளேல காமிச்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து கெட் ஃபங்க்ஷன் மூலமாக அதுக்குள்ளே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா ஐன்றது தான் இண்டெக்ஸ். நமக்கு வந்து எல்லா வேல்யூஸும் ஒன்று ஒன்றா எடுத்து டிஸ்பிளேல காமிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார் ஈச் லூப். ஃபார் ஈச் லூப்பும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். ஃபார் லூப் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் வேலை செஞ்சிச்சோ அதே தான் ஃபார் ஈச் லூப்.
ஐட்ரேட்டர் அப்படின்றதும் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. லிஸ்ட் ஒன் டாட் ஐட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் மூலமாக இட் ஹேஸ் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நமக்கு எல்லா வேல்யூஸும் எடுத்து கொடுக்கும். ஃபார் ஈச் லூப் ஐட்ரேட்டர் இந்த மெத்தட் பார்த்துங்க, இது தனியான ஒரு மெத்தட். ஸோ மற்றது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு லிஸ்ட் 2 லிஸ்ட்டு இருக்குது. 2 லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே செகண்ட் லிஸ்ட்டில் காப்பி ஆகணும். அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இன்னொரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் திரும்ப ரீரன் பண்ணி செக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முறை நமக்கு காமிக்கும் வேல்யூஸ். எஸ், இப்போது ஃபார் லூப்பில் இருந்த வேல்யூஸும் வந்துடுச்சு, ஃபார் ஈச் லூப் வேல்யூஸ்லேருந்தும் லிஸ்ட்டில் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை அப்படியே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்ற வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். அதில் 1, 2ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன் கர்லி பிரேசஸ்க்குள்ளே. அது வந்து லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அரே வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதை லிஸ்ட் 2 அப்படின்றதில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு அடுத்த மெத்தட் வந்து ஆட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கொடுத்துட்டு லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் ஆட் பண்ணோன்னா எல்லா வேல்யூஸும் நமக்கு ஆட் ஆகி காமிச்சிடும். ஸோ ஒரு புது லிஸ்ட் 2ன்னு க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆட் ஆல் மெத்தட் மூலமாக லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். அதோட வேல்யூஸ் தான் நம்ம இப்போது பார்த்தது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். நீங்கள் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு அரே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அரேலேருந்து அதை லிஸ்ட்டாக மாற்றிடலாம் ஈஸியாக. ஸோ ஒரு அரேவை லிஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இது மெத்தட் இருக்குது. இப்போ ஆட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஆட் ஆல்ன்ற ஒரு மெத்தட் மூலமாக நம்ம லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2ஐயும் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த லிஸ்ட் 2 வேல்யூஸ் லிஸ்ட் 1லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஆல் மெத்தட் இருக்குது. இந்த ஆட் ஆல் மெத்தடில் லிஸ்ட் 2ன்னு கொடுக்குறோம், ரிமூவ் ஆல் மெத்தடில் லிஸ்ட் 2ன்னு கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆட் ஆல் கொடுத்துட்டோன்னா சேஞ்ச் 1 டெஸ்ட் 3 அப்படின்றத அந்த சப்லிஸ்ட்டில் இருந்தது. 1, 2ன்ற வேல்யூஸ் புதுசாக நான் க்ரியேட் பண்ண லிஸ்ட் 2ல் இருக்கிற வேல்யூஸ். இந்த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2வும் இப்போது நமக்கு ஆட் ஆகிட்டு டிஸ்பிளேயில் வருது. ரிமூவ் பண்ணிடுறேன் நான். இப்போது ரிமூவ் ஆல்னால் இந்த லிஸ்ட் 2ன்ற இருக்கிற வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து லிஸ்ட் 1 காமி அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லிஸ்ட் 2 அப்படின்றத ரிமூவ் ஆகிடுச்சுன்றது காமிச்சிட்ருக்கோம். இவ்வளோ தான் இது சிம்பிளான மெத்தட். இது ஜஸ்ட் பாருங்கள்.